ஹலோ காய்ஸ், நம்ம செடிக்கெல்லாம் உரங்கள் போடுவோம் இல்லையா? அந்த உரங்கள் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய வேண்டாத இலைகள், காஞ்சு போன இலைகள், சருகு எல்லாத்தையும் கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சிடணும். பறிச்சதுக்கப்புறமா தான் பண்ணணும். நான் இப்போது என்கிட்ட கொஞ்சோண்டு அரிசி கழுவின தண்ணி இருக்குது. அது என்னோடய 3 டேஸ் தண்ணி, அப்புறம் இன்றைக்கி உள்ள தண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணால் எனக்கு இந்த பெரிய பக்கெட் இருக்குல்ல, நிறைய தண்ணி இருக்கே, அதில் எனக்கு 1/4 பக்கெட் அளவு தான் எனக்கு அந்த தண்ணிகள் எல்லாமே கிடச்சிச்சு. அது கூட டீத்தூள் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டிருந்தேன். ஸோ இந்த தண்ணியை நான் அந்த பக்கெட்டில் 1.5 பக்கெட் அளவுக்கு நான் டைல்யூட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் செடிக்கிட்ட அந்த செடியெல்லாம் நம்ம பறித்து விடணும். நான் இது எவ்ரி வீக் இந்த அரிசி கழுவின தண்ணி நான் கொடுத்துடுவேன். அப்படி கொடுக்கும்போது எல்லாமே நான் மண்ணை நல்லா பறித்து விட்டு அதுக்கப்புறமா தான் கொடுப்பேன். ரொம்ப ஆழமாக நம்ம பண்ணக்கூடாது. பண்ணோம்னா அதுகளுக்கு வேர் இருக்கும் இல்லையா, அந்த வேரெல்லாம் பிஞ்சிடும். அதனால் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேலே ஹார்டாக இருக்கும்ல, அந்த மண்ணுகளை மட்டும் நம்ம கொத்தி விட்டு லைட்டாக கொத்தி விட்டால் போதும். கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதுங்களுக்கு தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும். இது அந்த செடிகளுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது பாருங்கள், இந்த முல்லைப்பூவில் இவ்வளோண்டு குட்டி செடி தான், ஆனால் எனக்கு அவ்வளோ பூக்கள் விட்டுருக்கு. அப்புறம் இந்த மல்லிகைப்பூ செடி பார்த்திங்கன்னா, இதை நான் கீழே வைக்கும்போது எனக்கு அவ்வளோக்கா எனக்கு இதே இல்லை. ஆனால் நான் மொட்டை மாடியில் வச்சதுக்கப்புறமா அதில் நிறைய எனக்கு குட்டி குட்டி பிரான்ச்சஸ்லாம் இப்போ தான் புதுசாக விட்டுருக்கு. ஸோ இப்படி தாங்க நான் உரங்கள் கொடுக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், கமெண்ட், ஷேர், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.